ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோக்கியா 5310 மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனோட ஃபிட்டிங்லாம் சூப்பராகவே இருக்குது. நோக்கியோ 5310 மாடல் தான். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக இதோட ப்ரைஸ் தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2.4 இன்ச்சு 6.09 சென்டிமீட்டர் டிஸ்பிளே, 12 ஸ்பீக்கர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கரும் ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் பேசுகிற மைக்கும் காதில் வைக்கிற மைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கரும் வேலை செய்யும். அதனால் நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபோன் சவுண்டு கேட்க மாட்டேங்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இந்த ஃபோனில் இருக்காது. பிடிச்சிருந்தா அந்த ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, கடைகள்லையும் இருக்கும், கேட்டு பாருங்கள். FM ரேடியோ, Mp3 பிளேயர் வித் எக்லைசர் இருக்குது. மைக்ரோ SD வந்து பார்த்திங்கன்னா 32 GB வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதாவது மெமரியை கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் 32 GB மெமரி வரைக்கும் தான் போட்டுக்கிட முடியும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ப்ரௌசரு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸு, வீடியோ பிளேயர், கேமரா வித்து ப்ளாஸு, டார்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு தனி அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, நல்ல ஒரு சூப்பரான கண்டிஷனும் இருக்குது. பட்டனோட குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இதுலேயே கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் கொடுத்துருக்காங்க, நான் ஒயிட் எடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து 210 × 240 வோல்ட் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டி பற்றி போட்டிருக்காங்க. மற்றபடி வந்து பார்க்கணுன்னா கேமரா கிளாரிட்டி எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. நான் என்னோடய ஃபோட்டோ பிடிச்சதெல்லாம் நான் காட்டிடுறேன் லாஸ்ட்டில், அதை பார்த்துக்கோங்க என்ன மாதிரி க்ளீனாக இருக்குன்னு. பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு கேமராவில் எடுத்து நம்ம இந்த இதை கிளியரன்ஸ் காட்ட முடியாது. நேரில் பாருங்கள், நேரில் பார்த்து நீங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி பாருங்கள், நல்லா அக்யூரேட்டாக நல்லா கிளியராக இருக்குது. இதை நீங்கள் லேப்டாப்பில் போட்டு கூட நல்லா பார்த்துக்கலாம். இதான் என்னோடய ஃபோட்டோ. பார்த்தீங்கனாலே என்னோடய கேமரா ப்ளாஸ் அடிக்குது, பட்டு நேரில் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ நல்லா அவ்வளோ கிளியராக இருக்குது. இது இந்த மொபைல் எடுத்த ஃபோட்டோ தான். பேக்கில் வச்சு எடுக்கும்போது நல்லா கிளியரன்ஸாக இருக்குது. கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஜூம் பண்ணுறதும் நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுறதையும் பார்த்துக்கோங்க. ஜூமும் நல்லா ஈஸியாக ஆகுது, எந்த ஒரு ஸ்டக்கும் இல்லாமல் கிளியராக போயிட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. நல்லா ஒரு சூப்பர் கண்டிஷனாகவும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கேமரா கொடுத்துருக்காங்க. டார்ச் வந்து ஃப்ரண்டில் வைக்காமல் சைட்லேயே கேமரா பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஹெட்செட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்செட் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த ஹெட்செட் நான் கொடுத்து விட்டேன். பட் ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதா ஹெட்செட் தான் கொடுத்துருக்காங்க, அந்தளவுக்கு ஹெட்செட் ஒன்றும் ஒர்த்து கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டன்ஸ் என்ன குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் வந்து ப்ளைனாக இருக்கும், தனித்தனியாக இருக்காது. எல்லாமே பட்டன் நல்லா ஃப்ரீயாகவும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட குவாலிட்டியும் சவுண்டு குவாலிட்டியும் நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபோனை வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா